तदस्मार्तादिकङ्कर्मणिकलम् जनसोत्रितं तस्मै समस्तवेदार्थविदे विगणसे नमः. கனகமச்சத்திரம் ஸ்ரீ பத்மாவதி சமேத கலிவெங்கடேச பெருமாள் தேவஸ்தானம் செல்லப்பள்ளி சேரிட்டிஸ் தனியார் ட்ரஸ்டில் இருக்கு. இந்த கோயில் ஆந்திர எல்லை தமிழ்நாடு எல்லைக்கு அருகே அமைந்துள்ள கனகமச்சத்திரம் எனும் கிராமத்தில் புராதனமாக பெருமாள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அபிமான ஸ்தலம் அமரியமான அவருடைய கனவுல தோன்றி இங்கே சொப்பனத்துல கனவில் வந்ததால் பெருமாளை இங்கே வந்து வைகானச ஆகம முறைப்படி பிம்ப பிரதிஷ்டையானது பண்ணி 1966 மகா சம்ரோக்ஷணம் நடைபெற்றது. அதுக்கு முன்னதாக ஜலாதிவாசத்தில் இங்கே ஒரு சிறிய குளம் இருந்தது. அதில் பெருமாள் ஜலாதிவாசத்தில் எழுந்தருளியிருந்தார். பல ஆண்டு காலம் அங்கே இருந்து காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் வந்து 64 இங்கே நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்து இங்கே தங்கியிருந்தார். அப்போ மறு வருஷம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே 65 வேலைகள் தொடங்கி 66 மகா சம்ரோக்ஷணம் நடைபெற்று 60 ஆண்டு காலம் ஆகின்றன. இந்த கோயில் ஆரம்பம் முதலே வைகானச ஆகமப்படி பிரதிஷ்டை பூஜைகள் நடைபெற்று பிரம்மோத்சவம் பவித்ரோத்சவங்கள் மிக விசேஷமாக இன்று ரதசப்தமி மகோத்சவமானது நடைபெற்றது. இந்த ஆலயமாகப்பட்டது மகா சம்ரோக்ஷம் நடந்து 16 ஆண்டுகள் ஆகின்றன. ஆலயத்தில் பெருமாள் மிகவும் விசேஷமானவர். இவரை நினைத்தாலே உடனே எப்படி திருமலைக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்தால் உடனே நிறைவேறுமோ அப்படி கலிவெங்கடேச பெருமாளை பல கிராமத்திலிருந்து இங்கே வந்து சேவிப்பார்கள். வயதான காரணத்தினால்தான் சேவிக்க முடியாதவர்கள் கூட இங்கே வந்து திருமலை செல்ல முடியாதவர்கள் கூட இங்கே வந்து நிறைய சொல்வார்கள். பெருமாளை வந்து திருப்பதி பார்க்குற மாதிரியே இங்கே நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு அங்கே தான் போகிறதுக்கு முடியல, கால் வலி ஏற முடியல அப்படின்னு வயசானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறிய குழந்தைகள் உள்ளவர்கள் கூட அங்கே போய் பிரார்த்தனை செலுத்த முடியல என்னால், ஏன்னா சின்ன குழந்தை அழைச்சின்னு போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னுட்டு இங்கே வந்து செலுத்துவார்கள். மொட்டை அடிப்பது, காது குத்துவது, சனிக்கிழமையில் மிகவும் நிறைய வந்து சேவிப்பார்கள். அப்பேற்பட்ட பிரார்த்தனை ஸ்தலம். இந்த ஆலயமாகப்பட்டது திருப்பணிகள் தொடங்க உள்ளன. சில திருமடப்பலி மற்றும் வாகன வைக்குமிடங்கள், வாகன கிடங்குகள், பெருமாளுடைய வஸ்திரங்கள் வைக்கக்கூடிய இடங்கள், கல்யாண மண்டபங்கள், திருமஞ்சன மண்டபம், இதெல்லாம் திருப்பணிகள் தொடங்க உள்ளதால கோபுரங்கள், விமானங்கள் ஆலயமுக்குள்ளாக சிதிலமடைந்து பழுதடைந்து உள்ளதால் மழைநீர் உள்ளே புகுவதால் உடனடியாக பாலாலயம் செய்யப்பட உள்ளது. பக்த கொடிகள், கிராம பொதுமக்கள், உபயதாரர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு கைங்கரியம் தங்களால் முடிந்த கைங்கரியங்களை செய்யும்படி பகவானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கர்ப்பகிரகத்திற்கு பிரித்து கட்டுவது என்பதனால மிகவும் விசேஷமானது. அந்த காலத்துல யாரெல்லாம் திருப்பணி பண்ணாரோ தெரியாது. பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துக்கு நாம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கைங்கரியம் மிகவும் பெரும் பாக்கியம். இதுக்கெல்லாம் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த கர்ப்பகிரகம் கட்டுவது என்பது, அதாவது புதிய கோயில் எவ்வளவுனா கட்டலாம், இந்த மாதிரி ஒரு பெருமாளை வந்து நாம் பிரதிஷ்டை செய்வது என்பது பூர்வ ஜென்ம சுகிருத்தம். நமக்கெல்லாம் புண்ணியங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஆலயம். ஏன்னா தான் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்னு நம்ம மட்டும் சேவிக்கல, இந்த பல கிராமத்துல இருந்து பல ஊர்ல இருந்து இந்த பெருமாளை நினைச்சு புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் இங்கே வந்து வேண்டிக் கொண்டு புத்திர சந்தானம் வேண்டினான்னா கல்கண்ட துலாபாரம் இட போடுவார்கள். கல்யாணமாகாதவர்கள், வேலைக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கொடுவார்கள். ஒரு சமயம் ஊத்துக்கோட்டையில இருந்து ஒரு மார்வாடி அவர்கள் கால் சரியில்லைன்னு வேண்டிட்டு இங்க பெருமாளுக்கு அவர் வேண்டின்னு போயிட்டார். யாரோ சொன்னா நினைச்சுக்கோங்க நடந்துரும்னு. அவர் உடனே அந்த தாமரை பீட்டத்தை பண்ணி கொடுத்தாரு பெருமாளுக்கு. அவர் கால் நன்னாயிடுது. அப்படிதான் அவங்களுக்கு கழுத்து சரியில்லைன்னுட்டு அவ வந்து பெருமாளுடைய சகஸ்ரநாமம் வாசிச்சு நல்லபடியாச்சு. அப்படி நிறைய அதிசயங்கள். இங்கே ஒரு குழந்தைக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போனா உடனே நடந்தது. துலாபாரம் இட போட்டா. அப்படி நிறைய பெருமாளுடைய இங்கே சொல்லிட்டே போலாம். அப்பேற்பட்ட பிரார்த்தனை ஸ்தலம். திருமலையில் எப்படி பெருமாள் அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி பெருமாள் வந்து கிழக்கே திருமுக மண்டலம், சங்கு சக்கரத்தோட, வைகுண்டாஸ்தத்தோட, கட்டிகாஸ்தத்தோட பெருமாள் 8 அடி உயரத்துல கீழே ஸ்ரீசக்கர பீட்டத்துல பெருமாள் வந்து கூர்மாசனத்துல எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்.
இங்கே திருமடப்பில் தான் பெருமாளுக்கு தலிகை எல்லாம் வைகான சாகம் அப்படிதான் பூஜைகளும் பிரதிஷ்டை உற்சவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலய திருப்பணிக்கு பக்த கோடிகள், அன்பர்கள், வெளியூர் அன்பர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகள் செய்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து அதிசீக்கிரத்தில் மகா சம்ரோக்ஷணம் நடைபெற வேண்டும் என்று கலி வெங்கடேச பெருமாளை பிரார்த்தித்து உங்களுடைய நீங்களாம் பக்த கோடிகளும் சேமமா இருக்கணும், கைங்கரியம் பண்ணி உங்களுடைய வம்சங்கள்லாம் நன்னா தடைக்கணும்னு வேண்டிட்டு பெருமாளை வேண்டிக்கிறேன். நமோ வெங்கடேசாயா. சர்வே ஜனா சுகினோ பவந்து.